உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷனாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கு இருக்க வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன், வி ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட்ன்றதை மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வர்றது தேவனுடைய நாமத்தில் வருகிறேன், நான் வர்றது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், வேறு எந்த நாமத்திலையும் வரல, எதுக்காகவும் நான் வரல. நான் வருகிறது கர்த்தருடைய நாமத்தில். எங்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டு, எங்ககிட்ட இருக்கக்கூடியதான படிப்பு, என்கிட்ட இருக்கக்கூடியதான எந்த ஒரு காரியமும் ஜெயிப்பதற்கு தேவையான அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. ஆனால் எனக்கு தேவையான முதல் விஷயம் என்னென்னா, எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் என்ன தெரியுமா? ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். நான் நிற்பது கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறேன், அவருடைய ஸ்தானாதிபதியாக, அம்பாசிடர் ஆஃப். பல நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரசிடென்ட் இருப்பாங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் இருப்பாங்க, அல்லது எந்த நாட்டுடைய பிரசிடென்ட் இருப்பாங்க, அவங்களுடைய எம்பசி இங்கே இருக்கும். இங்கே இருக்கும், நம்ம இருக்கிற நாடுகளில் இருக்கும். அந்த பிரசிடெண்ட்டுக்கு என்ன விதமான ஒரு பவர் உண்டோ சேம் மரியாதை யாருக்கு இருக்குன்னா அந்த அம்பாசிடருக்கு இருக்கும். ஒரு முறை கென்யாவில் இருக்கக்கூடியதான தூதரகத்தை ஒரு தீவிரவாதிகள் யுஎஸ் எம்பசியோடைய தூதரகத்தை தீவிரவாதிகள் அடிச்சிட்டாங்க. அடித்த பிறகு ஒபாமா சொன்ன வேர்ட் ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட். அவர் இந்த வேர்ல்டுக்கு சொல்கிறார், ஒரு வேர்ட் சொல்கிறாரு, நீங்கள் அடித்தது என்னுடைய தூதரகத்தை அல்ல, என் வீட்டை. நீங்கள் அடித்தது அங்கே இருக்கிற ஒர்க்கரை அல்ல, என்னுடைய வேலையை அடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய சக தோழனை அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற ஸ்தானம். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒன்று தெரியணும், நான் காடோடைய ரெப்ரசன்டேட்டிவ், அம்பாசிடர் ஆஃப் காட். அதனால் கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ். அவர் பவுல் சொல்லும் போது சொல்கிறாரு, நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். நாங்கள் யாரை வேணாலும் இருந்துட்டு போகலாம். நான் சின்ன தாவீதாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இந்த இந்தியாவில் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் என்னென்னா ஒரு 4-5 விஷயந்தான் இருக்கும், மொத்தமே இருக்கும். ஒன்று மிக முக்கியமானது இந்த படிப்பு, அப்புறம் அந்தஸ்து, ஜாதி, அப்புறம் இல்லைன்னா கலரு. ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவங்களாம் படிச்சிருக்கிறான்றது நம்ம ஊரில் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அவர் வெள்ளையாக இருக்கிறவனை பார்த்தோன்னு நல்லா படிச்சிருப்பார் போல் அப்படின்னு. அது என்ன கான்செப்ட்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. நான் எதுக்கு சொல்ல வரேன், கருப்பு சிவப்பு கான்செப்டே கிடையாது, ஜாதி கான்செப்ட் கிடையாது, அந்தத்து கான்செப்ட் கிடையாது, நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது, நான் அம்பாசிடர் ஆஃப் காட், நான் கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன், அதனால் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். இந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு வேணும். நான் எங்கிட்ட இருக்கிறதுனால ஜெயிக்கிறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. எங்கிட்ட இருக்கிற எதிரி, எனக்கு எதிராக நிற்கிற எதிரி என்ன பவர்ஃபுல்லாக இருக்கிறன்றது எனக்கு முக்கியம் இல்லை. என்னோடு கூட ஒரு இருக்கிறார், அவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவர் தான் எனக்காக இருக்கிறவர், அவர் தான் ஜெயிக்கிறவர், அவர் தான் ஜெயிப்பார். அவர் தோக்கவே மாட்டார், அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. அவர் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி தோப்பேன்? தோக்கவே மாட்டேன். சில நேரத்தில் பார்க்குறதுக்கு தெரியும் தோக்கிற மாதிரி, தோக்கவே மாட்டோம் லைஃப்பில். நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, போகும்போது ரெப்ரசன்டேட்டிவ் கார்டாக போகணும். சிலர்லாம் சில நேரத்தில் பாருங்கள், நம்ம எல்லோரும் நின்றுக்கிட்டு இருப்போம், அட்மிஷன் வாங்கிறதுக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கிறதுக்கு நிற்போம், +2 முடிச்சுட்டு. நம்மளை விட 10 மார்க் ஒருத்தன் குறைவாக இருப்பான். நம்ம அங்கே வெளியே நிற்கும் போது எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்போம்ல, நீ என்ன மார்க்கு, நீங்கள் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன மார்க்கு. நம்மளை விட அவன் 10 மார்க் கம்மியாக இருப்பான், ஆனால் அவன் கான்ஃபிடெண்ட்டாக நிற்பான். ஏன் கான்ஃபிடென்ட் நிற்பான் தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க அப்படின்னு. அவனோட 10 மார்க் நமக்கு நிறையா இருக்கும், பதப்போடு நிற்போம். ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் சொல்லுவான், எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டு டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், எனக்கு ஒரு லெட்டர் இருக்குது, உள்ளே உட்காந்துருக்கிற ஹெச்ஓடி என்னுடைய மாமா, கன்ஃபார்மாக எனக்கு என்ன கிடைக்கும், சீட் கிடச்சிரும். இப்போ நமக்கு மார்க் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, இந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஒரு பயம் இருக்கும். நான் சொல்கிறேன், நமக்குரிய விசிட்டிங் கார்டு, நமக்குரிய ரெக்கமெண்டேஷன், நமக்கு இருக்கக்கூடியதான மிகப்பெரிய பலம் என்னென்னா, நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.